ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆடி மாதத்தில் வர சஷ்டி இது. இந்த தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் பிரச்சனை, நீண்ட நாட்களாக சரியாகாத வியாதிகள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது தேய்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. முருகன் வழிபாடு நீங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பவர்ஃபுல்லானது. ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயத்தை கூட ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். இது சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரம், இப்படி முருகனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் மட்டும் இதை நீங்கள் செஞ்சாலே போதும். நீங்கள் கேட்குற விஷயத்த அன்னைக்கே விடை கொடுக்குற பவர் இதுக்கு இருக்குது. 24 மணி நேரத்தில் விடை கொடுக்குற சக்தி இந்த விஷயத்துக்கு இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சொல்கிற அந்த பொருட்களை மட்டும் நான் கரெக்டாக நீங்கள் வாங்கி அதே போல் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். நல்ல ஒரு விசேஷம் இருக்குங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி அப்புறம் நிறைய மெசேஜஸ் ஓலைச்சுவடி எப்போ தான் பார்ப்பாங்க, இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு பார்த்துட்டு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு வெளியில் கொஞ்சம் வேறொரு வேலை விஷயமாக அவங்க அலைஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அந்த அக்காவோட பையனுக்கு உடம்பு முடியலங்கிறது உங்களுக்கு தெரியும். சித்தரையாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் அதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது விஷயமாவோ இல்லை என்னன்னு தெரியல, ஏதோ கொஞ்சம் பர்சனல் விஷயம், என்னால் அவங்ககிட்ட அதெல்லாம் கேட்க முடியல. கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலையாக இருக்கம்மா, நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னனால தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சிடும் கண்டிப்பாக. ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் என்னாச்சு ரொம்ப எமர்ஜென்சிக்காக கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. பட் இது அவங்கக்கிட்ட கேட்காம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத உங்களுக்கு நாம் சொல்ல முடியும் இல்லையா? அதனால தான் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க எப்போ பார்க்குறேன்னு சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ டெய்லியும் போட்டுட்ருக்கேன். வீடியோவில் கீழே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நான் போடுவேன். நான் உண்மையாக ஓலைச்சுவடிக்கு பார்க்குறேன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் போடுவேன். அப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கும் போது கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு பேமெண்ட் கூட பண்ண வேண்டாம். ஏன்னா சில பேர்த்துக்கு பேமெண்ட் பண்ணுற நம்பர் தெரியும். அந்த நம்பரில் கேட்காமே பேமெண்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க சொல்கிற வரை அப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டேன், என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக வேண்டி இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கேட்காம பேமெண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் தான் அப்புறம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க பார்க்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் சொல்லிடலாமே அப்படிங்கிறக்காக தான் எனக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா? இது என்னென்னா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். தேவசேனாபதி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. தேவசேனாபதி அப்படிங்கிறது யாருன்னா நம்மளோட முருகரை தான் அப்படி சொல்கிறாங்க. முருகரோட இன்னொரு பெயர் தான் தேவசேனாபதின்னு சொல்லுவாங்க. இந்த தேவசேனாபதி வழிபாடு அப்படிங்கிறது எந்த சமயத்தில் பண்ணுவாங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அதாவது பல விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் ஃபெயிலியர் ஆகி நடக்கவே இல்லை, இனி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க தேவசேனாபதி வழிபாடை பண்ணுறது மூலமாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவர்களும் சித்தர்களும் பல இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது, வழியே தெரியாமல் இருக்கும் போது, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் தெரியாதப்ப பல வகையிலையும் தேவசேனாபதி வழிபாடு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. அப்படிங்கிறனால நமக்கும் இந்த வழிபாடு பல வகையில் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் ஒரே நாளில் ஒரே தடவையில் இது ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்களா, அடுத்த வாட்டிக்கு பார்த்திங்கன்னா வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேவசேனாபதி வழிபாட்டுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா, கட்டுப்பாடுகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க. இதை செய்கிறவங்க அன்னைக்கு நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும், இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கூட நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நான் முன்னமே சொல்கிறேன், இந்த வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நாள் முழுக்க நான்வெஜ் தவிர்த்துக்கணும். வீட்டில் கூட அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இந்த முறை இருக்குங்க. அதனால் இந்த முறை நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா யோசிச்சுட்டு பண்ணுங்கள், சரிங்களா? இது செய்யக்கூடாது கண்டிப்பாக, அதனால் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. இப்போ இந்த வழிபாடு செய்கிறதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா, இதுக்கு மெயினாக நமக்கு தேவையான ஒரு பொருள் தாமரை இலை வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பூக்கடைகள்லாம் போய் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தாமரை இலை இருந்துச்சுன்னா வேணும்னு சொல்லிட்டு. தாமரை இலைக்கு பதிலாக தாமரையோட இதழ்களை யூஸ் பண்ணலாமா, தாமரை யூஸ் பண்ணலாமான்னு அதை யூஸ் பண்ணக்கூடாது. தாமரை வளர்கிற அந்த செடி, அதாவது அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டாக பெரிய பெரிய இலைகள் இருக்கும். அந்த இலையில் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும். இந்த இலை கிடச்சா ரொம்ப ரொம்ப லக்கு உங்களுக்கு.
ஏன்னா இந்த இலை மூலமாக நம்ம செய்கிற வழிபாடுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறனால தான் தாமரை இலையில் இந்த வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தாமரை இலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், வெற்றிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க இந்த தாமரை இலை கிடைக்குதான்னு. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தாமரை எல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, அதோட இலை வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிரும். இல்லை பக்கத்தில் யாராவது வச்சுருக்காங்கன்னா கூட ஒரு இலை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? கிடைக்கவே கிடைக்காதுன்னா வெற்றிலை யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. சரிங்களா? இது 2 தான் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தாமரை இலையில் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதில் லேசாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளில் தண்ணியோ அல்லது பன்னீரோ 2ல் ஏதோ ஒன்று, பன்னீர் ஊற்றினா நல்லது. நல்ல வாசனையாக அந்த வழிபாடு பண்ணுறதுங்கிறது முருகனோட அனுகிரகத்தை நல்லா சீக்கிரம் வாங்க வைக்கும். அதனால் பன்னீர் கலந்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த தாமரை இலை மேலேயோ அல்லது வெற்றிலை மேலேயோ ஃபுல்லாக பூசணும். நீங்கள் நல்லா மஞ்சள் கலரில் பூசணும். பூசிட்டு உங்கள்கிட்ட அரகஜா பற்றி நான் உங்களுக்கு இருக்கே சொல்லியிருக்கேன். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரகஜா. கோவில்களில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சுவாமி வழிபாட்டுக்கு தெய்வத்தை வசீகரம் பண்ணக்கூடிய தன்மை இந்த அரகஜாக்கு இருக்குது. அதனால் அரகஜா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த இலையில் தடவணும். அரகஜா கிடைக்காதவங்க ஜவ்வாதி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதை ஒரு வாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கதா கதா மகேஸ்வர புத்திர சௌம் சேனாபதி அகஸ்தஸ்ய. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக 108 முறை சொல்லுங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இலையில் மஞ்சள் தடவி அரகஜா பூச சொன்னேன். அரகஜா கிடைக்காதவங்க ஜவ்வாது பூசுங்க. இல்லை புணுகு கிடச்சிதுன்னா அதுவும் கூட பூசுங்க. புணுகு அரகஜா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுவுமே கிடைக்காதவங்க ஜவ்வாது யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம், நீங்கள் நெற்றிக்கு வைக்கக்கூடிய குங்குமத்தால் 108 முறை இந்த மந்திரம் சொல்லும் போது 108 முறை ஒரு அர்ச்சனை போல் அந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க. ஒரு வாட்டி சொல்லும் போதும் அந்த இலை மேலே ஒரு பிஞ்ச் குங்குமத்தை எடுத்து நீங்கள் போடணும். ஒரு அர்ச்சனை பண்ணுறது போல் இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் வந்து செய்யும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதுக்காக வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான பலன்கிறது அன்னைக்கே தெரியுமா, செஞ்ச அன்னைக்கே தெரியும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிலாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுட்டு நீங்கள் வெளியில் அது எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியத்துக்கு அந்த குங்குமத்தை வச்சுட்டு போகும்போது அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இலையை ஒரு கால்படாத இடத்துல போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இதை நான் சொன்ன மாதிரி இந்த கிழமைகள் எல்லாம் ஒன்றா காலையில் செய்யுங்க. அதை விட்டவங்க ஈவினிங் விளக்கு வைக்கும் போது கூட நீங்கள் வழிபாடுங்கிறது பண்ணலாங்க. ஸோ அவசியம் இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம முயற்சி பண்ணி பண்ணுங்கள். தாமரை இலை கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி வாங்க பாருங்கள். கிடைக்காத பட்சத்துக்கு வேணால் வெற்றிலை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். உங்களுக்கு புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.